புகைப்படங்கள் இருக்குல்ல, கத்தி வச்சுட்டு நிற்கிறது, சரி. அவனுடைய அந்த சாதி சங்கங்களோட இருக்கக்கூடிய புகைப்படங்கள், இது எல்லாமே வந்துட்டு கவினுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி. அதெல்லாம் தெரியலாம் சொல்ல முடியாது. ஆனால் அவன் என்ன நினச்சிக்கிட்டானா, சரி இவன் ஏதோ ஒரு ப்ரைடில் பண்ணுறான்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்கிறான். இவன் இந்த அளவுக்கு வன்மம் இருக்குன்னு அவன் நினைக்கல. அதனால தான் அவன் அப்பாவை திரும்ப ஏஞ்சி போகிறான். இவன் எந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கான்னா, ஆல்ரெடி கத்தியை வந்து அருவாலை வந்து அது ஒரு மரத்தை பக்கத்தில் அந்த ரோட்டு சாலையில் வந்து மறைச்சி வச்சுருக்கான். அந்த இடத்துல வண்டி நிறுத்தி தான் கத்தி எடுத்து, இங்கே பாருங்க நீங்கள் என்ன பார்க்கணும்னா 4 வெட்டு தான், இங்கே காயமே இல்லை பையனுக்கு. இந்த கவினுக்கு வந்து கழுத்துலேருந்து காயம் இல்லை, கழுத்து இந்த பக்கம் கரெக்டாக வெட்டி அப்படியே ஸ்பாட் அவுட். நீங்கள் சங்கர் படுகொலையை நம்ம எல்லாரும் பார்த்தோம். உடுமலைப்பேட்டையில் ஒரு கொடூரமான படுகொலை, 5 பேர் சேர்ந்து வெட்டி கொலை பண்ணுறான். இன்னொரு படுகொலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகேந்திரன் கடைசி லாஸ்ட் இயர் நடந்துச்சு இங்கே விருதுநகரில். அந்த பையனை கொடூரமான முறையில் வந்து ஆணுறுப்பை வெட்டி தலையை வெட்டி அவன் மருத்துவமனையில் அந்த பாடி கிடக்கும்போது நான் பார்க்குறேன், இது இவ்வளோ சைஸ்க்கு வந்து புழு போச்சு உடம்புல. 7 நாள் அந்த பாடி கிடக்குது, அவங்க மக்கள் போராடுறாங்க. அந்த மாதிரி கொடூரமான படுகொலையை பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம கோவில்ராஜ் படுகொலையை அதே மாதிரி சிதைச்சு உடம்பை சிதைச்சு தலையை முண்டமாக்கி பிரைவேட் பார்ட்டை வெட்டி பண்ணாங்க.